சூப்பராக இருந்துச்சு படம். அனியோட மியூசிக் செம்ம வேறு லெவல் இருந்துச்சு, சொல்லவே வேண்டாம். இதில் நிறைய சாங்ஸு பிஜிஎம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் இங்கே போடணும் அங்கே போடணும் அப்படின்னு சும்மா மொக்கையாக போடாமல் எங்கே போட்டால் எப்படி இருக்கும், ஆடியன்ஸோட எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு கரெக்டாக சூப்பராக வேறு மாதிரி போட்டிருந்தாங்க. அனி மியூசிக் சொல்லவே வேணாம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அது வேறு மாதிரி இருந்துச்சுண்ணா. அவர் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா அவர் டேரக்டர் தான். பட் ஆனால் நமக்கு ஒரு நியூ ஃபேஸ், இவர் இப்போ புதுசாக ஒரு ஆக்டர் அந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகவே இல்லை. ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஹீரோ இருந்தால் எப்படி ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி தான் வேறு லெவலில் இருந்துச்சு. அனி மியூசிக் சும்மா செம்ம வேறு மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின்ஸ் 2 பேர் பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஹீரோயினுக்கு வந்து பெருசாக ஸ்பேஸ் இல்லை, ஒரு 1/2 hour தான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லோக்கியோட அடுத்து தொடர்ந்து அப்படியே அவங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். 2 பேருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் செகண்ட் ஹீரோயினுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. செம்மையாக பண்ணியிருக்காங்கண்ணா. எல்லாமே இது ஒரு லேக் இல்லை. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஒரு மோட்டிவ்க்காக தான். பட் இந்த க்ரைம் எல்லாமே அந்த மோட்டிவ்க்காக தான். ஸோ அந்த மோட்டிவ் சொல்லிட்டா இப்போ படம் போர் ஆகிடும். ஸோ அந்த மோட்டிவ்க்காக எந்த அளவுக்கு நம்மளால் இறங்கி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஓவரால் சூப்பராக இருந்துச்சு படம். ஆமாம், அதான் மெயினாக அதுக்காக தான் அவங்க இவ்வளோ பண்ணதே. ஸோ அதையும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. ஓவரால் ஓகே, சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஹீரோவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எந்த லாகும் இல்லை, நல்லாயிருக்கு, சூப்பர். வைலன்ஸ் இருக்குது, பார்க்கலாம், நல்லாயிருக்கு, சூப்பர், மாஸ்ட். ஆமாம், ஹீரோயின்ஸ்க்கு இங்கே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு படம். அது வந்து பாருங்கள், அது அவங்களுக்கு தெரியும். மெசேஜ் கனெக்ட் ஆகுது, நல்லாயிருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். அப்புறம் நல்லா இருந்தது ப்ரோ. இல்லை, நல்லா பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பிடிச்சது. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சு. வேறு அருண் மாத்யூ சாருக்காக வந்தேன். அவர் வந்து ராக்கிக்கு அப்புறம் இந்த படத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. நல்லாவே பண்ணியிருக்காரு, சாட்டிஸ்ஃபை நல்லா பண்ணியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் வந்து அவர் டெபியூட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு, நல்லா இருந்துச்சு. வாமிகா ஹீரோனி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து அனிருத் பிளாஸ்ட் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பியூர் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே லாகே அடிக்கலை. நல்லா இப்படி ஒரு அருண் மாத்யூஸ் ராக்கி படம் பார்த்துருக்கீங்களா, அருண் மாத்யூஸ் படம் எப்படி இருக்கும், நல்லா ரத்தம் தெறிக்க இருக்கும். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இப்படி பேக்கில் உட்காராமல் இப்படி ஃப்ரெண்டில் உட்காந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாரஸ்யமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவராலாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கான படமாக இருக்கும். எல்லாம் உண்மை ரொம்ப சூப்பராக இருந்தது படம். உண்மையை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு டேரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் உண்மையை நம்ம நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வயலன்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, மற்றபடி படம் ரொம்ப நல்லா பண்ணுது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தலைவா. என்ன கதை தான் தலைவா ஹீரோ, அவர் ஒன்றும் இல்லை. அந்த இது யார் கொடுத்தாலும் பண்ணலாம். இப்போ நீங்களே பண்ணலாம். அதான் என்ன கதை ஹீரோ, மற்றபடி நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கூட அந்த ஃப்ரெண்டுக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஹீரோயினி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. வயலன்ஸ் மட்டும் தான் ஜாஸ்தி, மற்றபடி நல்லா ஒரு கதை. சூப்பராக இருந்த தலைவா. இன்ட்ரோல் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா என்னடான்ற மாதிரி தான். பிஜிஎம்லாம் அனிருத்தெல்லாம் வேறு மாதிரி பண்ணிட்டாரு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்காமல் இருந்துச்சு. ஏன்னா சாங் இருந்தால் ஐயோ உங்கள் சாங் போட்டாங்க போலாம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுற மாதிரி 2 hour ஜாலியாக போச்சு. இல்லை, ஒரு 2-3 விஷயம் கனெக்டாக சொல்லியிருக்காங்க. படிப்பு அப்பா விட்டு கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மை ரியல் லைஃப்பில் அப்படி தான். அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு மைனஸாக இருந்துச்சு. என்னால் இதை ஏ சர்டிஃபிகேட் பார்த்தா மட்டும் 18 வயசு +ன்ட்டாங்க. இதை பார்க்கலாம் ஓட்டிகிட்டு ஓட போகுது. அப்போ நான் பசங்க பார்க்காம இருப்பாங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். என் பிள்ளைக்கே போட்டு கடுவே பாடுறா, எப்போ சொல்கிறான் பாடுறா, எப்படி அடிக்கிறான் பாடுறா, என்னங்க இருக்குது. இதை பார்த்துட்டு போய் எவனும் வெளியே சம்பவம் பண்ண போகிறதில்ல. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஏசிடி கொடுத்து குழந்தைங்களே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. படம் நல்ல படம், போய் பார்க்கலாம், எல்லாருமே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுண்ணா. டிசி வந்து அருண் மாதேஸ்வரன் அவரோட ஸ்க்ரீன் பிளேலே கொஞ்சம் ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். கதை ஒன்றும் பிரம்மாண்டமான சூப்பரான கதைலாம் கிடையாது, ஒரு தெரிஞ்ச மாதிரி கதை தான். பட் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. படம் ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷன் தான். ஏன்னா நம்ம ட்ரைலர்லேயே பார்த்துட்டோம் பயங்கர ஆக்ஷனாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து ஆடியன்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு குத்தியும் வந்து அவ்வளோ ரசிக்கிறாங்க. இந்த மக்கள், இந்த ஜென்ரேஷன் மக்கள்லாம் யார் எதுக்கு எங்கே வராங்கன்னே தெரில. திடீர்னு கத்துறாங்க, என்னடா பார்க்குறீங்கன்னு பார்த்தா கேமரா எடுத்து ரெடியாக வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்காங்க போல. இந்த சாங் இது ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இது ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அனிருத். 3 முக்கியமான பாசிட்டிவ் இந்த படத்தில். அனிருத்தோட மியூசிக், சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருக்குது. கேமரா ஆங்கிள்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அருணோட படம்னாலே வந்து சினிமாட்டோகிராஃபி ராக்கிங்கிற அந்த படத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ஒரு சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. பட் இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும். இதை வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தான் நான் குத்தணும், எவனா வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கேங்ஸ்டர் படமாக யோசிச்சு நம்ம போகணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்.
செம்மையாக பண்ணியிருக்காரு. நிஜமாக ஒரு ஹீரோ ஆகிட்டார். அது ஹீரோனா யார், என்ன அடித்தாலும் தாங்குவார். அசுரன் படத்தில் அத்தனை பேர் அடித்தாலும் தனுஷை ரெஞ்சிடுவார். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கிளைமேக்ஸில் வரைக்கும் லோகேஷ் அடி நடிக்கிறாங்க. ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வந்துடுறாரு, கையை இப்படி வச்சுட்டு வச்சு துப்பிட்டு வந்துடுறாரு எல்லாம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹீரோவே மாறிட்டார். ஒரு அசால்ட்டான நடிப்பு. அவர் கேங்ஸ்டர் படத்துக்குன்னே அவர் நேர்ந்து விட்டவர். அவருக்கா நடிக்க தெரியாது சொல்லி ஒரு அசால்ட்டான நடிப்பு வச்சிருக்காரு. 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. சஞ்சனா கொஞ்ச நேரத்தில் வந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. வமிகா வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க சொல்லலாம். இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் பார்க்கலாம். கத்தி குத்து பயங்கரமாக இருக்க தான் செய்யுது. பட் இந்த மாதிரி வந்து அருணோட படம்னாலே அப்படி தான் இருக்கும். ராக்கின்னு ஒரு படம் ஃபஸ்ட் படம் எடுத்து அதில் இருந்து வித்தியாசமாக எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் வித்தியாசமாக சொல்லியிருந்தாரு. இந்த படத்தில் இன்னும் பயங்கரமாக ரொம்ப கொடூரமாக காமிப்பாங்கன்னு நினச்சேன். கொடூரமாக இருக்குது. இப்போ ஜனநாயகன் படத்தில் நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டோம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. லோகேஷ்காக வந்தேன். நல்லா பண்ணியிருந்தாரு. படம் பார்க்கலாம், தியேட்டர் வாட்ச். வர்த் அனிருத்காக தான் மெயின். ஆனால் லோகேஷன் நல்லா பண்ணியிருந்தார். படம் வந்து பார்க்கறது தான் பெட்டர். எஜுகேஷனுக்காக ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆமாம் கொடுத்துருந்தாங்க. படம் போய் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சூப்பராக போச்சு. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே. வர்த் ப்ரோ. எப்படி இந்த டிசி ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எப்படி லோகேஷ் எப்படி ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸு ட்ராக்லாம் எல்லாமே செம்மையாக இருக்குது படத்தில். உள்ளே போனீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணலாம். அனி மியூசிக் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கு ப்ரோ. அவர் எப்பவுமே ராக் ஸ்டார் தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ படம். எப்படி லோகேஷ் கனகராஜ் எப்படி ஹீரோ எப்படி பண்ணியிருந்தாரு? ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் டேரக்டர் விட ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அனிருத் மியூசிக் சூப்பர். அதுதான் படத்திலே பெரிய இதுவே ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ்ல எப்படி இருந்தது? ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீன்னா பிளாஸ்ட் படம் அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் ஆக்ஷன் பேக். தெரில ரிவெஞ்ச் பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. கொஞ்சம் படிக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு அவர். நல்லா இருக்கு படம். கனெக்ட் ஆகிற மாதிரி. படிக்கணும் எல்லாரும் சண்டைலாம் போடக்கூடாது. கொஞ்சம் படிங்க அப்படின்ட்டு அது மாதிரியும் கொஞ்சம். படம் ஃபுல்லாக சண்டை. அது வந்து கொஞ்சம் கான்செப்டுவலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மற்றபடி படம் லோகேஷ் கனகராஜ் டெபியூ ஃபிலிம் மாதிரி இல்லாமல் அவர் ஃபைட் சீன்ஸு அவரோட ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் அவருக்கு கொஞ்சம் லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இடிக்குதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி சூப்பராக பண்ணியிருக்காரு எல்லாத்தையும். ப்ரோ அனிருத் தான் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அவர் வந்து அந்த ராகா மியூசிக் வந்து இதில் கேட்கும்போது தியேட்டரில் அந்த சீனுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அவர் வந்து இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் கர்நாடிக்கை மிக்ஸ் பண்ணி தான் இதில் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த ஹேங் ஓவர் சாங்காக இருக்கட்டும், அதுவும் இதுவும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. இதுலேயும் சண்டை தான். ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அந்த டோன் வந்து நல்லா செட் பண்ணியிருக்காங்க. அந்த கேப்டன் மில்லர் அந்த டோன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரொம்ப முன்னாடி வருஷத்துக்கு எடுத்த மாதிரியான டோன் இருக்குது. பட் 2011 சொல்லி தான் காமிக்கிறாங்க. அந்த நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நல்லா இருக்கு ப்ரோ. அவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் ராபின்ஹுட் ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற விஷயம் நல்லா இருந்தது. அப்புறம் அந்த சந்திரா அந்த வாமிகா கபியை வந்து திரும்ப கூப்பிட்டு வர்றது, எதனால் இந்த சொசைட்டி அவங்கள அப்படி பார்க்குது, நம்ம ஏன் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது அப்படின்ற விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. அவர் கஸ்தூரி ராஜா லைட்டான இதுதான் நினைக்கிறேன். மற்றபடி எல்லாருமே நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 4 பேரை சுற்றி போகுது. அதில் வந்து இவர் லோகேஷ் கனகராஜ் நிறைய இம்பேக்ட் கொடுக்குறாரு. அவரோட ஸ்க்ரீன் ஸ்பெஷன் தான் பெருசாக இருக்குது படத்தில். பிரதர் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிசி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். செம்மையாக பண்ணியிருந்தாப்புல லோகேஷ் வந்து. நான் கூட என்ன பண்ணியிருக்க போகிறாரு அப்படி பார்த்தேன். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. செம்ம ஒர்க் அவுட்டாக இருந்தது. செம்ம ஸ்கோப்பு 2 பேர். வாமிகா செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்தது லாஸ்ட்டு மில்லர்லாம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. இது சூப்பராக இருந்தது. நான் இது என்னமோ சொதப்பாருன்னு பார்த்தேன். வேறு லெவலில் இப்போ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாப்புல. அதான் பிரதர் அனியோட மியூசிக் தான் இது. பில்லர் ஆஃப் த மூவினா அனி சார். செம்மையாக கண்டிப்பாக இது சினிமா வியூவர்ஸுக்கான செம்மையான படம்.